Taste the Daily. முன்னாள் நிர்வாகியும் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கு மேலும் 4 நாட்கள் அமலாக்கத்துறை காவல் வழங்கி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்ட நிலையில் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறை அவரை கைது செய்தனர். ஜாஃபர் சாதிக்கின் 3 நாட்கள் அமலாக்கத்துறை காவல் நிறைவடைந்த நிலையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அமலாக்கத்துறை 12 நாட்கள் காவல் கோரிய நிலையில் 4 நாட்கள் காவல் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேரை கொலை செய்துவிட்டு கூட்டத்தில் நின்று சாதுரியமாக வேடிக்கை பார்த்த கொலையாளியின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லிக்குப்பம் அடுத்த காராமணிக்குப்பத்தில் தாய், மகன், பேரன் உள்ளிட்ட 3 பேரை கொலை செய்த வழக்கில் ஷங்கர் ஆனந்த், ஷாகுல் ஹமீத் கைது செய்யப்பட்டனர். கடந்த 15ஆம் தேதி 3 பேர் கொலை செய்யப்பட்டதாக தகவல் பரவியதால் பொதுமக்கள் அவர்கள் வீட்டின் முன்பு பெருமளவில் திரண்டிருந்தனர். அப்போது கைது செய்யப்பட்ட ஷாகுல் ஹமீத் அப்பாவி போல கொலைக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாதது போல மக்களோடு மக்களாக நின்று கொண்டு சம்பவம் தொடர்பாக தீவிரமாக கண்காணித்து வந்துள்ளார். இந்த நிலையில் வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ள ஷாகுல் ஹமீத் பொதுமக்களுடன் இணைந்து போலீஸ் என்னென்ன விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர், வழக்கு தொடர்பாக யார் யாரை அழைத்துச் சென்று விசாரிக்கின்றனர் என்பதை நோட்டமிட்டு ஷங்கர் ஆனந்துக்கு தகவல் தெரிவித்தது தெரிய வந்துள்ளது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே விடியா திமுக அமைச்சர் கணேசனின் காரை மறித்து மக்கள் குறைகளை தெரிவித்த நிலையில் அவர் காது கொடுத்து கேட்காமல் சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. தர்மகுடிகாடு மற்றும் வதிஷ்டபுரம் மக்கள் பயன்படுத்தி வரும் மயானத்தில் திட்டக்குடி திமுக நகராட்சி நிர்வாகம் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. இதற்கு அப்பகுதி மக்கள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தொடர்ந்து பணிகள் நடைபெற்று வந்துள்ளது. இந்த நிலையில் திட்டக்குடிக்கு வந்த விடியா திமுக அரசின் அமைச்சர் கணேசனின் வாகனத்தை பொதுமக்கள் வழிமறித்தனர். இதனையடுத்து அமைச்சர் கணேசன் மயான இடத்தில் வந்து ஆய்வு செய்த நிலையில் அப்போது அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் வைத்த கோரிக்கைகளை காது கொடுத்து கூட கேட்காமல் திமுக நகர்மன்ற தலைவரிடம் மட்டுமே பேசிவிட்டு சென்றார். இதனால் அங்கிருந்த பொதுமக்கள் அதிருப்தி அடைந்தனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிக்குள் வருவதை தடுத்து நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம மக்கள் 8வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தேவர்சோலை பேரூராட்சிக்குட்பட்ட அஞ்சுக்குன்னு, பாலம் வயல், மாணிக்கிலாடி போன்ற பகுதி கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பல நூற்றாண்டு காலமாக பரம்பரையாக கூடலூர் தொகுதியில் வசித்து வரும் பொதுமக்கள் விவசாயிகள் கைவசமுள்ள விவசாய நிலங்களுக்கு உடனே பட்டா வழங்க வேண்டும், யானை, புலி, சிறுத்தை உள்ளிட்ட விலங்குகள் குடியிருப்பு பகுதிக்குள் வராமல் இருக்க வேலி அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி சாப்பிடும் தட்டுகளில் ஒலி எழுப்பி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக 4 தாலுகாக்களில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டது. நீலகிரியில் தொடர் மழை காரணமாக பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டதோடு தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து மின் கம்பங்கள் உடைந்து மின் இணைப்பும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்றும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் உதகை, குந்தா, கூடலூர் மற்றும் பந்தலூர் ஆகிய 4 தாலுகாக்களில் அனைத்து பள்ளிகளுக்கும் மாவட்ட ஆட்சியர் விடுமுறை அளித்து உத்தரவிட்டார். கேரள மாநிலத்தில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக அம்மாநில மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வடகேரள மாவட்டங்களான வயநாடு, கண்ணூர் மற்றும் காசர்கோடு பகுதிகளில் கனமழையால் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டது. கண்ணூரில் கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக 80 பேர் நிவாரண முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 71 குடும்பத்தினர் மாவட்ட நிர்வாகத்தால் அவர்களின் உறவினர் வீடுகளுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். 13 வீடுகள் முழுவதுமாக சேதமடைந்துள்ள நிலையில் 242 வீடுகள் பகுதி அளவுக்கு சேதமடைந்துள்ளன. தொடர்ந்து பெய்து வரும் மழையால் அம்மாநில மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தமிழக காவல்துறை முதல்வரின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறதா என்பது கேள்விக்குறியாக உள்ளது என்றும், விடியா ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து உள்ளது என்றும் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் சேக்கு தமிழரசன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். படுகொலை நடப்பது நாளும் தொடர்கிற ஒரு தொடர்கதையாகிவிட்டது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பது ஒரு கேள்விக்குறிதான். அது சீர்குலைந்திருக்கிறதுன்றது சாதாரண குடிமகன் கூட இன்றைக்கு உணர்ந்திருக்கிறான். அதனால் அதில் ஒரு தீவிரம் காட்டணும் தமிழக அரசு.
3 ஆண்டு காலமாயும் ஒரு காலத்தில் வந்து அந்த கடந்த அரசை குறை கூறி கொண்டிருந்த இந்த திமுக அரசு இன்றைக்கி அதுக்கு அவங்களுடைய கையாலாகத்தனமா, அவங்களுடைய அக்கறை இல்லையா, அவங்களுக்கு என்ன காரணம்னு அவங்களுக்கு தான் அதை ஒரு மறுபரிசீலனை செய்யணும். ஆனால் இது தொடர்ந்து கொண்டிருப்பது மக்களுக்கு நல்லதல்ல. காவல்துறை வந்து முதல்வர் கட்டுப்பாட்டில் தானே சார் இருக்கு, அப்புறம் ஏன் சார் சட்டம் ஒழுங்கு கெட்டு போகுது? அதுக்கான நீங்கள் சொன்ன கருத்துக்கு நான் மாறுபடுறேன். அவர் கட்டுப்பாட்டில் தான் இருக்கா.